செல்வி மோகன் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். புதிய கட்சி தொடங்க போகிறாரா அண்ணாமலை? செம சாக்கில் பாஜக தலைமை. அப்படி என்னதாங்க நடந்தது? இதை பத்தின கூடுதல் விவரங்களை தான் இந்த வீடியோவில் நாம முழுமையா பார்க்க போறோம். வாங்க. அதாவது தமிழகத்துல பார்த்தோம்னா 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில ஈடுபட்டுக்கிட்டு வராங்க. அதே சமயம் பார்த்தோம்னா கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளும் ரொம்பவே மும்முரமா போய்கிட்டு இருக்கு. மறுபக்கம் கூட்டணியில உள்ள கட்சிகள் தொகுதி பங்கீடு குறித்தும் பேசிக்கிட்டு வராங்க. அதாவது திமுக மற்றும் அதிமுக போட்டி என்ற காலம் போய் தற்போது விஜயும் களத்துல இறங்கியிருக்கிறாரு. இதனால தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இதற்கிடையே பார்த்தோம்னா தமிழக பாஜக தலைமை மாறிய உடனே கோவிலா போய் தியானம் செய்தார் திரு அண்ணாமலை. அந்த கட்சியில தேசிய பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில மாநில நிகழ்வுகள்ல கூட தலை காட்டாம இருந்தாரு. இதை தொடர்ந்துதான் டிடிவி தினகரன் மற்றும் OPS ஆகியோரை சமாதானம் செய்யும் டாஸ்க்ல இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை தன்னுடைய பாணியில திமுகவை பேட்டியில விளாச தொடங்கியிருக்கிறாரு. இந்த நிலையில தான் பாஜகவில் இருந்து விலகி அண்ணாமலை ஒரு புதிய கட்சி தொடங்க இருப்பதாக தற்போது தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. அதாவது அண்மை காலமாக அந்த கட்சியில இருந்து சற்று ஒதுங்கி இருக்கக்கூடிய அண்ணாமலை தனது அரசியல் நகர்வுகள் குறித்து ரஜினியிடம் ஆலோசித்ததாக கூறப்படுது. அதாவது பாஜகவில் தனக்கான முக்கியத்துவம் ரொம்பவே குறைந்து வருவதாக ரஜினியிடம் அவர் சொல்லியிருக்கிறாராம். இதை டெல்லி தலைமைக்கு கூறுமாறும் அண்ணாமலை ரஜினியிடம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கு. இந்த விஷயம்தான் தற்போது அரசியல்ல ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மீண்டும் இதே போன்ற வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி மோகன். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள செல்வி மோகன் டாக்கிஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.